அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தர்மத்தை பத்தி நிறைய ஹதீஸ்களும் குர்ஆன் வசனங்களும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இது. நீர் தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்துக் கொள்ளாதே, அல்லாஹு உன் மீது தன் அருளை பொழியாமல் முடிந்து வைத்துக் கொள்வான். எனவே உன் சக்திக்கு ஏற்ப சிறிதளவாவது தர்மம் செய். இது புகாரில 1434வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இப்ப தர்மத்தை பத்தி இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கு நம்மளுடைய இஸ்லாத்துல. இப்ப சம்பாதிக்கிறவங்க தர்மம் பண்ணிடுவாங்க. ஆனா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறவங்க தன்னுடைய காசுல இருந்து எப்படி தர்மம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். தன்னுடைய கணவர் மனைவிக்கு எல்லாத்துக்குமே செலவுக்கு காசு கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபான்னு வைங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வைங்க. இந்த 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் மேனிக்கு நீங்க எடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பால போட்டு சேவிங் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்க ஒரு டப்பால போட்டு சேவிங் பண்ணி வச்சுட்டு மாசம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 நாளைக்கு 20 ரூபாய், 30 நாளைக்கு 60 ரூபாய். அப்ப 2 மாசத்துக்கு நம்ம சேர்த்து வச்சோம்னா 120 ரூபாய் வருது. இந்த 120 ரூபாவை நீங்க தர்மம் பண்ணி பாருங்கவே, உங்களுடைய மனசு அவ்வளவு நிம்மதியா இருக்கும். தன்னுடைய காசுல இருந்து நம்ம தர்மம் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும். ஏன் இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்கவுங்க சம்பாத்தியத்துல இருந்து தர்மம் பண்றதுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு ஏது சம்பாத்தியம்? ஒண்ணுமே இல்ல. ஆனா தன் கணவர் தனக்கு கொடுக்கிற காசு அவங்களுடையது தானே. அப்ப அதுல இருந்து சேர்த்து வச்சு தர்மம் பண்றது அப்படின்றது ஒரு ஹாப்பியா இருக்கும், ஒரு சந்தோஷமா இருக்கும், மனசும் ரொம்பவே நிம்மதியா இருக்கும் இல்லையா? அதுக்குதான் இந்த ஒரு யோசனை. நீர் நெருப்பை அணைப்பது போல் தர்மம் பாவங்களை போக்கி விடுமாம். இது திருமதியில 614வது ஹதீஸாக இருக்கு. நம்ம தர்மம் செய்ய செய்ய நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே போகிவிடும். இன்ஷா அல்லாஹ் நம்ம தர்மத்தை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு மனிதர் கேட்கிறாரு, தர்மத்திலே சிறந்த தர்மம் எது அப்படின்னு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்றாங்க, நீ ஆரோக்கியமாகவும் தேவை உள்ளவனாகவும் இருக்கும் நிலையில் தர்மம் செய்வதுதான் சிறந்த தர்மம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றாங்க. முஸ்லிம்ல 1032வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அப்ப தர்மத்திலே சிறந்த தர்மம் எது? நம்மளுக்கு தேவை இருக்கும் போது அதுல இருந்து தர்மம் பண்றதுதான் சிறந்த தர்மம். இப்ப நம்மளுக்கு செலவு கொடுக்குற காசு அப்படின்றது நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அது கண்டிப்பா செலவுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்ப செலவழிக்கிற காசு தான். அதுல இருந்து நீங்க 2 ரூபா அப்படின்னு சேமிச்சு வச்சு தர்மம் கொடுக்குறீங்க. அப்ப இந்த தர்மம் சிறந்த தர்மம் தானே. அப்ப இந்த மாதிரி சிறந்த தர்மத்தை செய்யறதுக்கு நம்ம பழகிக்குவோம். சரி, 120 ரூபாய் காசை வச்சு என்னப்பா பண்றது தர்மம் அப்படின்னு சில பேத்துக்கு தோணும். இந்த 120 ரூபாய் காசுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க 2 பேத்துக்கு மினிமம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லையா, அந்த காசுல என்ன வருதோ அந்த அளவுக்கு நீங்க சாப்பாடு சமைச்சு கொடுக்கலாம். அப்படியும் உங்களுக்கு தெரியலையா, அப்ப பள்ளியில ஜிம்மா தொழுகையப்ப காசுல கலெக்ட் பண்ணுவாங்க, அதுல கொண்டு போய் நீங்க போடலாம். இதுவும் உங்களுக்கு சரியா படலையா, மதரசா பிள்ளைங்க ஓத வருவாங்க. எத்தனை மதரசா இருக்கு பக்கத்துல, எவ்வளவு பிள்ளைங்க ஓத வருவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க பிஸ்கட்டு 2 மாசத்துக்கு ஒரு தடவை வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க வாங்கி கொண்டு போய் உங்க கையால கொடுத்து பாருங்கவே, உங்களுடைய மனசு அவ்வளவு நிம்மதியா அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும். அப்ப இது ஒரு என்கரேஜ் மாதிரி, உங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு ஒரு ஊக்குவிப்பு மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாசம் நம்ம கொடுத்துட்டோம், இனி திருப்பி நம்ம இதே மாதிரி அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம், வச்சு இன்னும் நம்ம தர்மம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும். இதுல என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, உங்க மனசும் நிம்மதியா இருக்கும், இதுக்கு நன்மையும் கிடைக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழியை பின்பற்றின மாதிரியும் இருக்கும், அல்லாஹ் சொன்ன தர்மத்தை நம்ம நிறைவேற்றின மாதிரியும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம தர்மம் செய்ய பழகிக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.